வாய்ஸ் ஆஃப் செந்தில். நான் உங்கள் செந்தில்குமார். இப்போது நம்ம மருத்துவமனைகளில் தனியார் மருத்துவமனைகளில் போனால் நமக்கு நிறைய செலவாகுது. அரசு மருத்துவமனைகளுக்கு போனால் சுத்தமாக செலவே இல்லை. அப்புறம் இஎஸ்ஐ மருத்துவமனைகள் இருக்குது, ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் காப்பீட்டு திட்டத்தில் நம்ம சில யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பிரதமர் காப்பீட்டு திட்டம் இருக்குது, முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் இருக்குது. அது இல்லாமல் தனியார் நிறைய காப்பீட்டு திட்டங்கள்லாம் வச்சுட்ருக்காங்க. இப்படிலாம் நம்ம பல விதமான மருத்துவ செலவுகளை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் நம்ம இந்தியாவில் இருந்தாலும், குறிப்பாக இப்போ நம்ம தமிழ்நாட்டை பற்றி பார்க்கலாம். மருத்துவத்துறை சார்ந்த பல விஷயங்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு விஷயம் மருத்துவமனைகள் அப்படின்னு நம்ம போயிட்டோம்னா மருந்து மாத்திரைகளுக்கு நிறைய செலவாகுது. இந்த மருந்து மாத்திரைகளுக்கு ஆகக்கூடிய செலவு நம்மளால் அதை சமாளிக்கிறது ரொம்ப சிரமமாகி போகுது. ஒரு காப்பீட்டு திட்டத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு சர்ஜரிக்கு காசு கொடுக்குறாங்க. ஆனால் மருந்து மாத்திரைகளுக்கு நிறைய செலவாகும் போது சில இன்ஜெக்ஷன்லாம் நிறைய ரேட் வருது. அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளால் அந்த மருந்து மாத்திரைகள் செலவை நம்மளால் சமாளிக்க முடியல. சில மருத்துவமனைகள் மருந்து மாத்திரைகளை எழுதி கொடுத்துருவாங்க, நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நான் இந்த மருத்துவத்துறை சார்ந்து கடந்த 20 ஆண்டுகளாக என்னால் ஒரு மருந்து மாத்திரைகள் சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கிறதால நான் ஒரு தெளிவான ஒரு விஷயத்த நம்முடைய மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா, மிக முக்கியமான ஒரு மருந்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய கேட்டகரி மருந்துகள் இருக்குது. ஒரு தனியார் மருத்துவமனையில் போயிட்டு நீங்கள் வாங்குகிற மருந்துக்கும், ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் ஷாப்பில் வாங்குகிற நல்ல பிராண்டட் மருந்துக்கும், சாதாரண ஜென்ரிக் மருந்துக்கும், இல்லை மிக குறைந்த விலையில் அதே மருந்தை நீங்கள் வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. கண்டிப்பாக ஒரு பிராண்டட் மெடிசன் செய்கிற வேலையை நிச்சயமாக ஒரு ஜெனரிக் மெடிசனோ இல்லை காமனோ ஜென்ரிக்கோ இந்த மாதிரி மருந்துகள் நிச்சயமாக வேலை செய்யாது. இது நம்முடைய உயிர் சார்ந்த பிரச்சனை. கம்மி விலையில் 4 மாத்திரையை வாங்கி போட்டுக்கிட்டால் சரியாயிடுமா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது நிச்சயமாக தவறான ஒரு கண்ணோட்டம். நல்ல மருந்துகளை, தரமான மருந்துகளை, எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கல்லூரியில் பேராசிரியர் ஒருத்தர் சொல்வார், ஒரு மருத்துவர் அவங்க வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு, வியாதிகளுக்கு, அவங்க குழந்தைங்களுக்கு, அவங்க மனைவிக்கு, அவங்க அப்பா அம்மாவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன மருந்து கொடுக்குறாரோ அதே மாதிரி அந்த மருந்துகளே மக்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அதே மருந்தை கொடுத்தாங்க அப்படின்னா அது நல்ல மருந்து. நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம எடுத்துக்கிற மருந்து மக்களுக்கும், நம்ம பொதுமக்களுக்கும் கொடுக்கணும். அப்போ தான் அது சரியாக இருக்கும். காசு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், தப்பில்லை. ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் தரமானதாக இருக்கணும். நீங்கள் வேறு எந்த ஒரு மருத்துவமனையில் ஒரு குவாலிஃபைட் டாக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய மருந்தை இன்னொரு குவாலிஃபைட் டாக்டர் பார்த்து இது நல்லா இல்லை அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சிறந்த மருந்துகளை நம்ம கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்முடைய செயல்பாடாக இருக்குது. இப்போது இதில் ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு எப்படி குறைஞ்சபட்சம் 7,000 8,000 ரூபாய்க்கு மருந்து மாத்திரைகள் வாங்குகிற மாதிரி இருக்கும். அந்த மருந்து மாத்திரை, இது என்னுடைய அனுபவத்திலே சொல்கிறேன். எங்களுடைய மாமனாருக்கு டயாலிசிஸ் நாங்கள் பண்ணோம். அந்த டயாலிசிஸ் பண்ணும்போது வெளியில் நாங்கள் ரொம்ப நல்ல மருந்து காசு கொடுத்து நல்ல ஒரு மாதத்துக்கு ஒரு 5,000 ரூபாய்க்கு நாங்கள் மெடிசன் வாங்கி கொடுக்கும்போது நல்ல டயாலிசிஸ் போயிட்டு இருந்தது. நல்லா இருந்தார், பிரச்சனையே இல்லை. என்னுடைய நண்பர் ஒரு இப்போ இந்தியா முழுக்க ஒரு மெடிக்கல் ஷாப் ஒன்று கவர்மெண்ட்டில் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மெடிசன் வாங்கி கொடுத்தோம். அது எங்களுக்கு டயாலிசிஸில் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடுச்சு. இப்போ அதே மாதிரி தான் வேறு ஏதாவது ஒரு அரசாங்கம் கொடுக்குற மருந்துகளையோ இல்லை வேறு ஏதாவது ட்ரஸ்ட் மூலிமா கொடுக்குற மருந்துகளையோ, கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுக்குற மருந்துகளையோ, ஜென்ரிக் மருந்துகளையோ வாங்கி கொடுக்கும்போது அது மிகப்பெரிய பாதிப்புகளை உடல் நலத்தில் ஏற்படுத்துது. மக்கள் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் விலை கூடுதலாக இருந்தாலும் நல்ல மருந்துகள், தரமான மருந்துகளை வாங்கி போட்டிங்க அப்படின்னா அது நம்ம நோயிலிருந்து சீக்கிரம் வெளிவர முடியும், நம்ம உடல் நலத்தையும் பாதுகாத்துக்க முடியும். கொஞ்சம் கம்மியாக கிடைக்குதுன்னு போனோம்னா இது வேறு எதுவும் இல்லை, நம்முடைய உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். இதில் கம்மியாக கிடைக்குது, சீப்பாக கிடைக்குது நம்ம போனோம் அப்படின்னா அது நம்முடைய ஆரோக்கியத்தையும் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். நன்றி.